Welcome to our channel Shukra's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போறது மசால் வடை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு பவுல் வச்சிருக்கேன். 1 கப் வெள்ளை பட்டாணி போட்டுக்கலாம். 1.25 கப் கடலை பருப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். இதை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில் வெள்ளை பட்டாணி இருக்கிறதுனால ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி இருக்கு. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வடைக்கு முழுசாக அரைக்க வேண்டாம். பாதி அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு மாவை இதில் போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, சீரகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டாம். மசால் வடைக்கு மாவு இந்த பதம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நான் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கிறேன். இந்த ஷேப் வருதோ அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். மாவு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எல்லா வடை மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அப்பப்போ கலந்து விடுங்க. முக்கால் பதம் வெந்ததும் எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி வெந்ததும் எடுத்து தனியாக வச்சுடுங்க. அப்போ திரும்பவும் போட போகிறோம்.
இந்த மாதிரி எல்லா வடையும் எடுத்து தனியாக வச்சுடுங்க. மீதம் இருக்கிற வடை மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா 3/4 பதம் வேகட்டும். 3/4 பதம் வெந்ததும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். முன்னாடி சுட்ட எல்லா வடையும் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ எல்லா வடைகளும் போட்டு எடுத்துப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைகளில் இருக்கிற டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். பட்டாணி போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 முறையாக போட்டு எடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வேகட்டும். இந்த வடைகளில் இருக்கிற வெங்காயத்தோட கலர் மாறட்டும். நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தோட கலர் மாறி இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்ததும் எடுத்துக்கலாம். முழுசாக ரெடி ஆகிடுச்சு. மசால் வடை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.